கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 36 சங்கீதம் 7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். 36 சங்கீதம் 7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவனுடைய கிருபை அவ்வளவு அருமையானதா. ஆமேன். கிருபைன்றது தகுதி இல்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம். ஏசப்பா நம்ம மேலே காட்டுற இரக்கம் தான் கிருபை. ஆமேன். அதனால் மனுபுத்திரர் அவரோட செட்டையில் நிழலில் வந்து அடைகிறாங்களாம். ஆமேன். ஏசப்பாவோட கிருபையினால் அவரிடம் நம்ம போகிறதுக்கு அந்த கிருபை உதவி பண்ணுது. ஆமேன். நம்புறீங்களா? இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, நிறைய பாவம் பண்ணிட்டேன், என்னைக்கு அடங்காத பாவத்தை நான் பண்ணிட்டேன், ஏசப்பா என்னை மன்னிப்பாரா? உங்கள் மேலே ஏசப்பா கிருபையாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு இறக்க அளவே இல்லை. ஆமேன். அதனால் நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அவர் செட்டை நிழலில் உங்களை மறைத்து கொள்வார். விசுவாசிக்குங்களா? உங்கள் பாவத்தை எல்லாம் உச்சம் எடுத்துடுவார், மன்னிச்சிடுவார், புது ஆரம்பத்தையும் புது வாழ்க்கையும் தருவார். அவருடைய கிருபை அவ்வளோ அருமையானது. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவருடைய செட்டின் நிழலில் நம்ம வந்து அடைகிறோமா? நம்ம அவருடைய கிருபையினால் அவரிடம் போகிறோம். ஆமேன். அவர் நம்ம மேலே காட்டுற இரக்கத்தினால அவரிடம் இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த கிருபை வேணும் அப்படின்னா அவரிடம் வாங்க. அந்த கிருபை இழந்துட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட வாங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை மன்னித்து புது ஆரம்பத்தையும் புது வாழ்க்கையும் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.